Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Johnson's Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து எஸ்எம்சி பேஸ் பண்ணி நான் என்ன பார்க்குறேன், என்ன மூமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன இருக்குது அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ராகிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ, ஒரு என்ட்ரியில் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி போகிறீங்கன்னா அதான் வந்து பெஸ்ட். ஓகேங்களா? ஓகே, நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. பை பண்ணணும் விருப்பம் தான் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வீடியோ பார்த்துலாம். ஓகேங்களா? ஸோ கோல்டு வந்து ஆல் டைம் ஐ வச்சுட்டு போயிட்டே இருக்கான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு பிளான் போட்டே ஆகணும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல செல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து சொன்னேன். இந்த இடத்துல எனக்கு கன்ஃபர்மேஷனும் கிடைச்சிது, செல்லும் போனேன். ஓகேங்களா? செல்லும் போனேன். பிரேக் ஈவன் பண்ணணும், ஆனால் நான் பிரேக் ஈவன் வந்து பண்ணாமல் விட்டுட்டேன். இந்த இடத்துல ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம செல் வந்து போயிருந்தோம், பிரேக் ஈவன் பண்ணாமல் விட்டுட்டோம். ஸோ ஆல்ரெடி யூரோ ஈஸ்ட்டில் ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதனால் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1.5% வந்து 1.5% to 2% சம்திங் ரிஸ்க் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அந்த ட்ரேடு வந்து எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. அப்படி இருந்தாலும் அந்த டே வந்து எனக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் டே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, மார்க்கெட் வந்து நம்ம நினச்சது நடக்காமல் ஆப்போசிட்டாக மார்க்கெட் போயிடுச்சு. அப்போ நம்ம ஆப்போசிட்டாக முடிவெடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன பண்ணியிருக்கான், இந்த ஹையை மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, மேலே போய் எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டை வந்து ஹையை வந்து எடுத்துருச்சு. இந்த ஹை வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுனால எடுத்திருக்கு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். நான் வந்து என்ன பிளான் பண்ணேன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து பை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அதை தாண்டி மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா இந்த டிமாண்டில் பை பண்ணலாம், இந்த டிமாண்டில் பை பண்ணலாம். இதுதான் வந்து பிளானில் இருந்தது. ஓகேங்களா? ஆனால் மார்க்கெட் ஒரு ரீசனே இல்லாமல் என்ன பண்ணியிருக்கான், இங்கே வந்துட்டு இந்த இடத்துக்கு மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்துட்டு மேலே வந்து போயிருக்கான். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு சப்ளை இருக்குது, கதிர் தெரியுதா? இங்கே ஒரு சப்ளை இருக்குது. அந்த சப்ளையில் நமக்கு ஒரு ஃப்ளிப்பு வந்துருக்கு. ஸோ இந்த ஃப்ளிப்பில் மார்க்கெட் எடுத்துருக்கானான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தலாம். கரெக்டாக கதிர். ஓகே, ஃப்ளிப்புக்கு மார்க்கெட் வந்து வரலை. ஃப்ளிப்புக்கு மார்க்கெட் வரலை. மார்க்கெட் எந்த ஒரு டிமாண்டுக்கும் வரலை. ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே லிக்விடிட்டி அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு கீழே நமக்கு டிமாண்ட் இல்லை, அதனால இந்த லோவை எடுத்துகிட்டு மேலே போயிட்டான். புரியுதுங்களா? ஸோ இந்த லோ அப்படின்றது நமக்கு ஒரு லிக்விடிட்டி ஹண்ட்டு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டா நெக்ஸ்ட் மந்த் கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ராஃபிட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போது இதை லிக்விடிட்டியாக, இந்த லோவை லிக்விடிட்டியாக எடுத்துகிட்டு, ஆனால் இந்த இடத்துல பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? நல்ல ஒரு மேனிப்புலேஷன் நடந்திருக்கு. ஓகே, இந்த இடத்துல மார்க்கெட் லிக்விடிட்டியாக எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிருக்கான். இது நமக்கு சப்ளை, இது வந்து நமக்கு இன்டியூஸ்மெண்ட். அந்த இன்டியூஸ்மெண்ட் இருந்தும் சப்ளை இருந்தும் நமக்கு ரூலை பிரேக் பண்ணி மேலே வந்து போயிட்டான். ஓகேங்களா? ரூலை பிரேக் பண்ணி மேலே வந்து போயிட்டான். ஸோ இது வந்து ஒரு சோச்சுன்னு வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம கோல்டு பையின்னு வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கோல்டு பையின்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போது நமக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். ஓகே, இது நமக்கு வந்து கோல்டு வந்து பையின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். நமக்கு பையின்னு ஆனால் டிமாண்டில் நமக்கு பை ஆகணும். ஓகே, இப்போ டிமாண்டை எடுக்கலாம். இப்போது இங்கே ஒரு ஃப்ளிப் டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா? இங்கே ஒரு ஃப்ளிப் டிமாண்ட் இருக்குது. நமக்கு எக்ஸ்ட்ரீமாக ஒரு டிமாண்ட் இருக்குது. நடுவுலையும் ஒரு சில டிமாண்ட்ஸ் வருது. அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு நம்ம எப்பயும் போல் டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணுறோம்.
ஸோ இதுதான் வந்து நமக்கு ஆக்சுவலாக ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. ஸோ 4 ஹவரில் போயிட்டு இதில் இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு டிமாண்ட், கீழே ஒரு டிமாண்ட் இருக்குது. இது ரெண்டுமே தனித்தனியாக போடுறதுக்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம இது ஒரு டிமாண்டாக போடணும். ஆமாம் தானே? இது ரெண்டுமே தனித்தனியாக போடுறதுக்கு நம்ம ஒன்றா போட்டுக்கலாம். இந்த ஃபுல் சைஸ் பாடி கண்டலாக போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு டிமாண்ட். 2 டிமாண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிருக்கு. எந்த ஒரு டீலிங்குமே எந்த ஒரு ப்ரைஸ் டீலிங் பண்ணாமல் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிருக்கான். ஸோ இது என்ன சொல்ல வருதுன்னா, எகெயின் மார்க்கெட் கீழே வருவான். இதுதான் வந்து மார்க்கெட் வந்து சொல்லுது. நமக்கு லிக்விடிட்டின்றது ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்குது. மார்க்கெட் ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மூமெண்ட்ஸுமே மேலே இல்லை. இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கு நான் சொல்கிறேன், இப்போ இருக்கிற மார்க்கெட் அப்படியே கீழே வந்தானா கண்டிப்பாக இந்த டிமாண்டுக்கு வருவான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டோட கேரக்டர் என்னவா இருக்குன்னா, பை கேரக்டரில் இருக்குன்றத நம்ம அசியூம் பண்ணியாச்சு. கோல்டு பை ஆக போகிறான்ற மைண்ட் செட்டில் நம்ம இப்போ இருக்கோம். மார்க்கெட் செல்லுக்கு ஷிஃப்ட் ஆனாலும் நம்ம பைக்கு மூமெண்ட்டை வந்து பார்க்கலாம். ஏன்னா கோல்டு பை ஆகிட்டே போயிட்டே இருக்குன்றதுனால நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போது பையின்னு நம்ம எடுத்துக்கிட்டா மார்க்கெட் இந்த லோவை பிரேக் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. நம்ம இந்த லோவை என்னவா எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோச்சா வந்து எடுப்போம். ஆமாம் தானே? இப்போது நம்ம சோச்சா எடுக்க வேணாம். ஓகேங்களா? ஏன்னா இது ஃபுல்லாக லிக்விடிட்டியாக இருக்குன்றனால இந்த சோச்சை நம்ம அப்படியே லிக்விடிட்டியாக எடுத்துக்கலாம். இந்த சோச்சை லிக்விடிட்டியாக எடுத்துகிட்டு இந்த லிக்விடிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய டிமாண்டு நல்லா ஸ்ட்ராங்கஸ்டான டிமாண்டாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிட்டு வர டிமாண்டு. அப்போது இந்த லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கு இந்த டிமாண்டை யூஸ் பண்ணோம். நம்ம இங்கேருந்து பை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டும் வேலிடு தான், இதுவும் வேலிடு தான், இதுவும் வேலிடு தான். இதில் இந்த 2 டிமாண்டில் இன்ட்ராடே பண்ணலாம். நம்ம கோல்டில் பொசிஷன் எடுக்க வேணாம். ஓகேங்களா? ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு எடுக்க வேணாம். இப்போது இங்கே உள்ளே இருக்கக்கூடிய இந்த 2 டிமாண்டில் இன்ட்ராடே பண்ணலாம். இன்ட்ராடே பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. இன்ட்ராடே பண்ணால் ப்ராஃபிட் பண்ண முடியும். எஸ்எம்சி கரெக்டாக தெரிஞ்சு யூஸ் பண்ண தெரிஞ்சால் எக்ஸிட் ஆகிட முடியும். ஓகேங்களா? என்னோட இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்ஸ்டாகிராமில் தான் டெய்லி ப்ராஃபிட்ஸை போடுவேன். யூடியூப்பில் ஏதாவது ஒரு வீடியோ தான் நான் போடுவேன். ஓகேங்களா? இன்ஸ்டாகிராம் போய் ஃபாலோ பண்ணிக்கங்க. அதில் நான் பண்ணுறது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த என்ட்ரிஸ் இன்ட்ராடே. ஆனால் 1:10 தாண்டி நான் என்ட்ரி வந்து எடுப்பேன். என்னோட என்ட்ரி பாயிண்ட் எஸ்லையும் கம்ப்ரெஸ் பண்ணி எடுப்பேன். ஓகேங்களா? அதனால தான் பெரிய பெரிய ப்ராஃபிட்ஸாக வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த டிமாண்ட்ஸில் இன்ட்ராடே பண்ணுவோம், இதுலேயும் இன்ட்ராடே பண்ணுவோம். இந்த டிமாண்டுக்கு அதாவது இந்த லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணுறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. அப்புறம் நமக்கு கீழே 3 டிமாண்ட் இருக்குது. எந்த டிமாண்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறானோ அதை பார்த்து நம்ம ட்ரேடை வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு என்ட்ராடேஸ்லாம் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ 15 மினிட்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு பிஓஎஸ் அப்புறம் இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணியிருக்கான். இந்த லோவை எடுக்கலை. ஓகேங்களா? இந்த லோவை எடுக்காமல் இருக்கான். ஃபஸ்ட்டு லோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னவா இருக்குது, 3.21.76. ஓகேங்களா? ஸோ லோ பார்த்தீங்கன்னா 21.9.76. இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் இங்கே லோ என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21.9.76. ஓகேங்களா? இதோட லோ என்னவா இருக்குன்னா 21.9.78. ஓகேங்களா? 2 பாயிண்ட்டு நமக்கு வந்து மேலே இருக்குது. அப்போது நமக்கு இந்த லோ வந்து எடுக்கலை. ஓகேங்களா? இந்த லோ எடுக்காமல் தான் இருக்கான் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இந்த லோ எடுத்தான் அப்படின்னா நம்ம ஒரு செல் பண்ணி நம்ம ஒரு இன்ட்ராடே பண்ணலாம். ஓகேங்களா? இந்த லோ எடுக்கலை, ஆனால் இப்போ மார்க்கெட் பையில் தான் இருக்கான். இந்த லோ எடுத்தால் தான் நமக்கு செல்லு. இப்போ மார்க்கெட் இப்படியும் போகலாம். ஓகேங்களா? ஸோ லோ எடுத்தால் தான் நமக்கு செல்லு. ஸோ என்னோட சஜஷன் இங்கேருந்து செல் பண்ணி கீழே கொண்டு வரணுன்றது என்னோட சஜஷன் கிடையாது. ஆனால் இன்ட்ராடே பண்ணணும்னா இப்படி பண்ணால் நம்ம சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸை கவுண்ட் பண்ணிகிட்டே கீழே நம்ம பை பண்ணக்கூடிய டிமாண்டுக்கு ஒரு சின்ன சின்ன செல் ப்ராஃபிட்ஸை பண்ணிகிட்டே வரலாம். ஓகேங்களா? அப்போ டிமாண்டில் நம்ம லாஸ் பண்ணாலும் நம்ம பண்ணி வச்சுருக்கிற ப்ராஃபிட் நம்மளை காப்பாற்றிடும். ஓகேங்களா? பிரேக் ஈவன் ஆயிரும். சிம்பிள் தான், ஒன்றும் இல்லைங்க. நமக்கு இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும்.
அதே மாதிரி இந்த டிமெல்லாம் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். லிக்விடிட்டி ஹண்ட் ஆனதுக்கப்புறம் நான் வீடியோ வந்து போடுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணி. ஓகேங்களா? சரி, ஓகே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒர்த் இட் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை. தேங்க்யூ.